குட்டி குட்டி பிள்ளைங்கெல்லாம் உன் வீடியோ பார்க்குறாங்க நிக்கிலன். நீ ஏதாவது ஃபயர்லெஸ் குக்கிங் பண்ணினா 3 வயசு குழந்தையிலேருந்தே செய்வாங்கல்ல உன் வீடியோ பார்த்து ஆசையா. அதுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி சொல்லேன் அப்படின்னு கேட்டதுக்கு, வர தீபாவளிக்கு சின்ன பிள்ளைங்க கூட அவங்க வீட்டில் டெசர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக இதை பண்ணலாமா. அவ்வளோ ஈஸியாக இருக்கும், அடுப்புக்கிட்ட போகவே வேண்டாம், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இப்படி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டான். உங்கள் எல்லாருக்கும் அந்த ரெசிபி என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலவித்யா வைக்கம் சிங். வெல்கம் டு வித்துஸ் கிச்சன். நிக்கில்ஸ் டேஸ்டி பைட்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தீபாவளி டெசர்ட். தம்பி இதுக்கு முதல்ல எடுத்துக்கிட்டது 1/4 கப்ல ஒரு பவுடர்ட் சுகர். அதை ஒரு பவுல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லோ ஃபுட் கலரில் கொஞ்சம் ட்ராப்ஸ், உங்ககிட்ட பவுடர் கலர் இருந்தால் கூட, நீங்கள் கேசரிக்கு போடுற பவுடர் கலர் இருந்தால் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா அந்த சீனி கரையிற வரைக்கும் கலந்துக்கங்க. கலந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பவுலை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், அதாவது பால் பவுடர் சேர்த்துட்டு அது கூட 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் இருக்கும் தெரியுமா, அதில் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பவுடர்ட் சுகர், அதாவது பொடிச்ச சீனி, அதையும் சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம். இந்த சாப் பண்ணி வச்சுருக்க பாதாமை நான் செஞ்சு தரேன்னு கேட்டதுக்கு, இல்லை நானே தான் செய்வேன்னு சொல்லி இந்த மிஷினை எடுத்து வச்சுக்கிட்டு செய்கிறான். அவனுக்கு அதில் செய்ய ரொம்ப ஆசை, பட் ஸ்லிப் ஆகிட்டே இருந்தது. பட் ஸ்டில் நல்லாவே பண்ணிட்டான். ஷ்ரெட்டட் பாதாம் எடுத்து அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டான், அதாவது 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு கஸ்டர்ட் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டான். அவ்வளோதான், அதை தூக்கி ஓரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் பிரெட், மில்க் பிரெட் எடுத்துருக்கோம். பிரெட் எடுத்துகிட்டு வந்து அழகாக ஒரு டம்ளரை தூக்கி போட்டு பிடிச்சி அதில் ரவுண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரவுண்ட் தான் கட் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணால் பார்க்க ஒரு நார்த் இந்தியன் டெசர்ட் மாதிரியே இருக்கும் பார்க்க, அதனால நாங்கள் ரவுண்டில் எடுத்துக்கிட்டோம். 2 ஸ்லைஸ் பிரெட்டை ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 எடுத்திருக்கான், ஸோ 4மே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக ஒரு ரெசிபிக்கு 2 ஸ்லைஸ் பிரெட் வேணும். அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் பேஸ்ட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, எப்படி ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து அது மேலே வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, போதும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுகர் வாட்டர் எல்லோ கலரில், அதில் இந்த ப்ரெட்டை அப்படியே உள்ளே டிப் பண்ணி 2 சைடும் டிப் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு ஸ்குவீஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சிடலாம். திரும்ப அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டும் ரிப்பீட் பண்ணிடலாம். அதே மாதிரி செஞ்சுட்டு சர்விங் பிளேட்டில் வச்சுட்டு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பிரெட் ஸ்லைஸை அப்படியே ஷ்ரெட்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, டெசிகேட்டட் கோகோனட், அதில் 2 சைடும் நல்லா டாஸ் பண்ணி எடுங்க. லைட்டாக அது மேலே கோட் ஆகிடும். அதுக்கப்புறம் சர்விங் பிளேட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான். மேலே ஒரு சின்ன டெக்கரேஷன் கொடுக்கறதுக்காக சென்டரில் கொஞ்சம் பிஸ்தா பருப்பு வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரே ஒரு பாதாம் எடுத்து மேலே ப்ளேஸ் பண்ணிட்டா பார்க்கவே அழகாக இருக்கிற இந்த டிஷ் சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸை ட்ரை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோ ஈஸியான டேஸ்டான ஒரு டெசர்ட். கிட்டத்தட்ட இந்த சம்சம்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், அந்த பெங்காலி ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு டேஸ்ட் கொடுத்துச்சு இந்த டெசர்ட். இவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக எப்படி தம்பி பிடிச்ச அப்படின்னு. நல்லா இருந்ததுமா, பார்த்த உடனே எனக்கு ஆசையாக இருந்துச்சு, செஞ்சு பார்க்கணும்னு தோணுச்சு, செஞ்சேன் அப்படின்னு சொன்னான். இந்த டெசர்ட் தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட்டாக உங்கள் வீட்டு பிள்ளைங்களை செய்ய சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இன்வால்வ் ஆகி உங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி தீபாவளிக்கு தானும் ஒன்று செஞ்ச ஒரு திருப்தி அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இந்த குவிக் அண்ட் ஈஸி தீபாவளி டெசர்ட்டை உங்கள் வீட்டு குட்டி செஞ்சதும் அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.